வணக்கம் சகோ. என்னடா இன்னைக்கு புதுசா ஒருத்தவங்க இன்ட்ரோ குடுக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம யார இன்டர்வியூ பண்ண போறோம்னா, இதே இன்ட்ரோவ இத்தன நாளா யாரு குடுத்தாங்களோ, அவங்கள தான் நம்ம இன்டர்வியூவே பண்ண போறோம். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. இவங்க யாரும் இல்ல. தி ஃபார்மர் கிரிக்கெட்டர், பெரிய கமெண்டேட்டர், ஆக்டர், யூடியூபர் போதும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மிஸ்டர் சடகோபன் ரமேஷ். சச்சினுக்கு அப்புறம் ஒரு விராட் கோலி கிடைச்சது நம்ம பார்த்தோம். விராட் கோலிக்கு அடுத்தது யாரு அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி. நிறைய ரிட்டையர்மெண்ட் பேசி நம்ம கேள்விப்பட்டாங்க. அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா KL ராகுல் திடீர்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. பட் கம்பீர் எப்படின்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு கைண்ட். அது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். கம்பீரை நம்ம எல்லாருமே எங்க கம்பீரை பார்த்து கணிக்கலாம்னா இந்தியா டூர் டு ஆஸ்திரேலியா வரது டிசம்பர். தட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டூர்ஸ் ஃபார் எனி கோச். தோனி செம்ம கேப்டன், தோனி மாதிரி லீடர் இவர் ஜாலர் ஆகிட்டார். சரி, நம்ம சாதிச்ச ஒருத்தரை பத்தி அவருடைய சாதனைகளை பேசும்போது அது ஜாலர் ஆகிடும். தோனி கிரேட் கேப்டன் இல்லாத நான்லாம் தோனி இனிமே அன்கேப்டு கேட்டகரியில யோசிக்க முடியல. அப்ப அவர் கையாலே எத்தனையோ பேர் கேப் கொடுத்துருக்காரு, எத்தனையோ ட்ராஃபியை வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படின்றதுனால என் மைண்ட்ல அவர் கேப்டோ அன்கேப்டோ என்னைக்குமே எனக்கு கேப்டு தான் அவர் கேட்டகரி. வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். ஸோ எஸ் சார், என்னோட முதல் கேள்வி உங்களுக்கு ஏன் இந்த கேப்? இவ்ளோ நாளா வீடியோஸே இல்ல சேனல்ல. ஸோ நாங்கெல்லாம் ஆவலா இருக்கோம் தெரிஞ்சுக்கிறது. ஐ திங்க் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன் வியூவர்ஸ்க்கும் சகோஸ்க்கு எல்லாருக்கும் நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கெல்லாம் இருந்தது. ஐ வாஸ் என்ஜாயிங் த பிரேக் டு பி ஆனஸ்ட். கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் இருந்தான் டு பி ஆனஸ்ட். பட் இன்னைக்குமே ரெகுலரா நம்ம வீடியோஸ் பண்ண போறோம். ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ அந்த விஷயத்த லவுட் ஸ்பீக்கர் போட்டு லவுடாவே பேச போறோம் நம்ம. ஸோ இனிலேருந்து நீங்க மட்டும் இல்ல, நானும் பிஸியா இருக்க போறேன், உங்களை பிஸியாக வைக்க போறோம். ஸோ அப்பாலஜிஸ் அண்ட் we are going to start some new videos from now on. Okay, that's very exciting and interesting to know. Sir, last video India World Cup T20 பத்தி போட்டிருந்தோம். ஸோ இப்போ நம்ம வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ வெரி பிக் ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ இந்த வின்னிங் மூமெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் ஆப்வியஸ்லி கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்க ஒரு விஷயம் ரொம்ப நாளா நானே ஒரு கிரிக்கெட் ஃபேனா டிசப்பாயிண்ட் ஆன ஒரு விஷயம். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க. IPL அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான லீக் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இந்தியா T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணவே இல்லை. இது எப்படின்னா, நான் நகைச்சுவாவே கமெண்ட்ல சொல்லுவேன். நீங்க பாத்தீங்கன்னா மரம் வச்சது நான், ஆனா பழம் எவனோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. IPL நான் வச்ச மரம், ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்றான், பக்கத்து ஊருக்காரன் சாப்பிட்றான், எனக்கு ஒரு பழமும் இல்லையா அப்படின்ற மாதிரி. இட்ஸ் அ ஃபேக்ட் டு பி ஆனஸ்ட். ஏன்னா 2007 நம்ம வின் பண்ணோம். அதுக்கு அடுத்த வருஷம் IPL லான்ச் ஆச்சு. ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பிரீமியர் லீக்ஸ், ப்ராபபிளி தி பெஸ்ட் பிரீமியர் லீக்னு சொல்லலாம் T20 கிரிக்கெட். ஆனா நம்ம அதை லான்ச் பண்ணதுலேருந்து நம்ம T20 வின் பண்ணவே இல்லை அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருந்தது. இங்கிலாந்து வின் பண்ண ஆரம்பிச்சா, இங்கிலாந்து வின் பண்ணதே கிடையாது வேர்ல்ட் கப். தே ஸ்டார்டட் வின்னிங் T20s. அண்ட் ஸ்ரீலங்கா ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணி வின் பண்ண ஆரம்பிச்சாங்க, வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ IPL மூலமா ஆடின ஃபாரின் கிரிக்கெட்டர்ஸ்லாம் அவங்க ஊர்ல போய் கிரிக்கெட் டெவலப் பண்ணி வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டாங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா இருந்தது. ஃபைனலி எப்பா நான் வச்ச மரத்துலயே நானே ஏறி ரோஹித் சர்மா ஏறி ஒரு பழத்தை பறிச்சு ஜூஸ் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்றதுனால ஐ திங்க் தட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் விக்டரி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விக்டரி. ஏன்னா ரொம்ப நாள் ஒரு வறட்சி இருந்தது, ஒரு ICC ட்ராஃபியை வின் பண்ணல அப்படின்றதுனால ஒரு 10 years கழிச்சு வந்திருக்கு அப்படின்றதுனால பியூட்டிஃபுல் விக்டரி. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். சார், நீங்க ரோஹித் சர்மா பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்போ டாப் பிளேயர்ஸ் ஆன ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் T20 கிரிக்கெட்ல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனஸ்டா நீங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அது நம்ம இப்ப இந்த வீடியோ கொஞ்சம் கேப் விட்டு பண்றதுனால வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்போம் என்று பிரதமர் இந்திரா காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திரா காந்தி நம்பிக்கை தெரிவிக்கிறாரா? இது வேர்ல்டுக்கு வின் பண்ண உடனே இமீடியட்டா அனௌன்ஸ் பண்றது ஆக்சுவலா ஷாக்கிங் டு பி ஆனஸ்ட். அதாவது கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், கிரேட் கிரிக்கெட்டர்ஸ், டேலண்டட் கிரிக்கெட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா அவங்க எப்போ வெளில போறதுன்னு தெரியாது. உள்ள என்ட்ரி ஆகுவீங்க, உங்கள் கேரியர் இருக்கும், ஃபோக்கஸ் மேல 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 போயிட்டே இருப்பீங்க. பட் எந்த உயரத்துல நம்ம ஓகேப்பா போதுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த இடத்துல இன்ஸ்டன்டா 3 பேரும் டிசைட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஜடேஜா ஒரு நாள் லேட்டா சொன்னாரு, ரோஹித் விராட் பேசி வச்ச மாதிரி சொல்லிட்டாங்க, தலைவா அதான் மச்சான் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. பட் இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேக்யூம்.
அதாவது நம்ம பேசுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கிரிக்கெட்டர்ஸ். இன்னொரு விராட் கோலி கிடைக்கிறதுக்கு நம்ம வி ஆர் வெரி லக்கி ஆக்சுவலி. சச்சினுக்கு அப்புறம் ஒரு விராட் கோலி கிடைச்சத நம்ம பார்த்தோம். அது அந்த வந்து அந்த விராட் கோலிக்கு அடுத்தது யாரு அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி. அதற்கான ஒரு காலம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாரி ரோஹித் சர்மா ஒரு ஒரு ரொம்ப யூனிக் ஒரு லீடரா இருந்தாரு. ஒரு கேப்டன்ஷிப் பண்ணத பார்த்தோம். ஜடேஜா வந்து அகைன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்றனால இந்த இடம் நிரப்பப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஏன்னா மொத்தமா அப்படியே போயிட்டாங்க. அப்படியே கொத்தா எடுத்துன்னு போன மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் இதுல நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது டு சம் எக்ஸ்டென்ட் ஜடேஜா தான் கொஞ்சம். ஏன்னா விராட் கோலி ஒரு மைண்ட் செட்க்கு வந்தா மாரி எனக்கு தோணுது. லாஸ்ட் 1 ஆர் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, போதும்டான்ற மாரி அந்த பழைய விராட் கோலியோட ஒரு இது இல்லாத மாரி எனக்கு ஒரு அந்த ஃபயர் இல்லாத மாரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் ரோஹித் சர்மா ஐடியல். ஒரு கேப்டனா வின் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியுன்ற மாரி போயிட்டாரு. டக்குனு ஜடேஜா தான் எனக்கு வந்து அது இன்னொரு ஷாக்கா இருந்தது. ஏன்னா பெரிய ஷாக். ரொம்ப ஒரு ஸ்லம்ப் பார்த்தோம் நம்ம. அவருடைய T20 இதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்றனால திருப்பி ஒரு ஃபைட் பேக் பண்ணி உள்ள வருவாரான்றது போதும்டா தலைவா அப்படின்ற மாரி நெறைய ரிட்டயர்மென்ட் பேச்சு நம்ம கேள்விப்படுறோங்க. அது தவிர நீங்க பார்த்தீங்கன்னா, KL ராகுல் திடீர்னு ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காரு. எனக்கும் ரிட்டயர் ஆக தோணுது அப்படின்ற மாரி. ஷிகர் தவன் ரிட்டயர் ஆகி எல்லா ஃபார்மேட்லேருந்து போயிருக்காரு அப்படின்றதுனால, அடுத்த கட்டத்துக்கு இந்தியா அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லலாம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் கமிங் இன். சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஸ் ஐ டோல்ட் யூ நோ எக்ஸிட்ன்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இப்ப நம்ம பேசுறோம்ல, எப்பவுமே வந்து ரிட்டயர் ஆகும்போது ஒரு கிரிக்கெட்டர் வந்து வென்ன்னு கேட்கறதோட ஒய்ன்னு கேட்கணும். கரெக்ட். இட்ஸ் இட்ஸ் அ கிரேட் திங். நம்ம ஏன்பா ஏன் ரிட்டயர் ஆறீங்க அப்படின்னு நம்ம கேட்கறது இட்ஸ் கிரேட் திங். எப்பப்பா இது வரைக்கும் ஆடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் அ குட் திங். ஸோ ஒய் அப்படின்றது இட்ஸ் இட்ஸ் குட் திங் ஃபார் ஆல் ஆஃப். சார் பிளேயர்ஸோட ரிட்டயர்மெண்ட் எல்லாம் ஒரு சைட் தள்ளி வச்சாலும், இந்தியன் கோச் ஆன ராகுல் டிராவிட் வந்து ரிட்டயர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு, இப்போ கௌதம் கம்பீர் வந்து புது கோச்சா வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த நிலைமையில கௌதம் கம்பீர் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கம்பீரை வந்து ஹேண்டில் பண்றதே ஒரு சேலஞ்ச் தான். டு பி ஆனஸ்ட். நிறைய வியூஸ் ஒத்துவாங்களா இல்லை நான் நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்கேன் கொஞ்சம் கம்பீரோகலாம். அண்ட் டிராவிட் எப்படின்னா இஸ் அ பர்சன் ஹூ மேக்ஸ் யூ கம்ஃபர்டபுள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நான் எப்பவுமே நம்புற ஒரு ஃபேக்டர். இப்போ நீங்களே ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்றீங்க, உள்ள போறீங்க, ஒரு பாஸ் புதுசாக வந்திருக்காரு அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்றது அந்த பா சூப்பர்ப்பா நல்லா ஜாலியாக இருக்கு இந்த பாஸோட நம்ம பெஸ்ட் கொடுக்கலான்றது. இல்ல வேற ஒரு பாஸ் ரொம்ப ரிஜிடா இருக்காருன்னா, ஐயோ இதோடைய காலம் தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? இப்போ டிராவிட் இஸ் த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பாஸ். ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க வந்துட்டு ஒரு யங்ஸ்டரா இவருக்கு விட்டு போய் தைரியமா நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு ஜாலியான ஒரு பர்சன். அண்ட் ஒரு மாதிரி அப்படியே வந்து அடாப்ட் பண்ணிப்பாரு. நீங்க பாருங்க சாஸ்திரியும் சரி, டிராவிடும் 2 பேருமே வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பிளேயர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது ரொம்ப அப்படியே தாஜா பண்ணின்னு போவாங்க. அது தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, "ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி பாடி கறக்கணும்." கறக்கணும். அதுல இவங்க 2 பேருமே கில்லாடி. அதனால தான் சாஸ்திரியோட இதுல பாத்தீங்கன்னா, ரெட் பால் கிரிக்கெட் ரொம்ப நல்லா பண்ணாங்க இந்தியா. விராட் கோலியோட கேப்டன்சில டெஸ்ட் கிரிக்கெட் சூப்பரா பண்ணணும். டிராவிடோட இதுல ஒயிட் பால் கிரிக்கெட் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. பட் கம்பீர் எப்படின்னா, வெட்டு 1 துண்டு 2 கைண்ட். உள்ள வந்தாருன்னா, அந்த அதாவது உங்களுக்கு அந்த ஃபிளாஷ்பேக் வியூவர்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கும். கிரெக் சாப்பல் இருந்தபோது, வெட்டு 1 துண்டு 2 பேசுவாரு. அது என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே ரொம்ப பாப்புலர் கிரிக்கெட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் நம்ம சொல்லி ஆகணும். அதற்கான ஒரு ஃபேன் பேஸ் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்ற போது, நீங்க உள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போம்போது 3, 4 சூப்பர் ஸ்டார்ஸ், அது தவிர ஒரு 6, 7 ஸ்டார்ஸ் இப்படிதான் இருப்பாங்க. ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் டீமா இருக்கும். ஒரு சினிமா யோசிச்சு பாருங்க. நான் வந்து எல்லா சூப்பர் ஸ்டாரையும் வச்சு ஒரு படம் எடுத்தேன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் எனக்கு ஒரு டைரக்டர். அது மாரி தான். ஸோ அதனால தான் வந்து ஐ திங்க் கம்பீர் வந்து அந்த வெட்டு 1 துண்டு 2 பேசாம, சில இடத்துல விட்டு குடுத்து போகணும். அவருடைய யூசுவல் கேரக்டரா இல்லாம, அக்ரெசிவா இல்லாம, அந்த தாஜா பண்ணா தான் இந்த இந்தியன் கிரிக்கெட் இதாகும். நம்பர் 1. செகண்ட் நீங்க சொன்ன மாரி ஒரு உச்சத்துல போயிருக்காரு டிராவிட். கொடிய நட்டுட்டு போயிருக்காரு. இப்ப 100 மார்க் ஒரு பையன் வாங்கிட்டு போயிருக்கான். ஒரு ஒரு டீச்சர்னால ஒரு டீம் வந்து ஒரு ஸ்டூடண்ட் 100 மார்க் வாங்கியிருக்கான். இன்னொரு டீச்சர் உள்ள வர்றாருன்னா, குறைந்தபட்சம் நான் அவன திருப்பி 100 மார்க் வாங்க வைக்கணும். கண்டிப்பா. இல்ல 2, 3 சப்ஜெக்ட்ல 100 மார்க் வாங்க வைக்கணும். சோ கம்பீரோட சேலஞ்ச் இப்ப குறைந்தது ஒரு ஐசிசி டிராஃபி அப்படின்னு எடுத்தா தான் டிராவிடுக்கு ஈக்குவலா பண்ணியிருக்காரு. இல்ல 2, 3 டிராஃபி எடுத்தா தான் டிராவிடோட பெட்டர் பண்ணியிருக்காரு. சோ அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ஃபார் கம்பீர். அண்ட் ஐ திங்க் பட் ஓவராலா பாத்தீங்கன்னா ஐபிஎல்லாம் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இங்க மேன் மேனேஜ்மெண்ட் எப்படி அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் ஹேண்டில் பண்ணி எடுத்துன்னு போகிறாருன்னு வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து 100% குடுத்துடலாம். 100% ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் கரெக்ட். சார் இப்போ கம்பீர் பார்த்தீங்கன்னா, பிளேயரா இருக்கும்போதும் சரி, கொல்கத்தா டீமோட கோச்சா இருக்கும்போதும் சரி, ஆல் ஆஃப் அஸ் வி நோ ஹிம் ஆஸ் அ வெரி அக்ரெசிவ் பிளேயர். ஸோ இப்போ அவரு இங்க கோச்சா வந்ததுக்கு அப்புறம், நம்ம டீம்ல இருக்க பிளேயர்ஸோட மைண்ட் செட்டும் ரொம்ப அக்ரெசிவா மாறிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுல 2 விஷயம் நம்ம சொல்லலாம். ஒண்ணு வந்து அக்ரெசிவ் கோச் வரதுனால டீம் அக்ரெசிவா மாறுமா அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்னு இப்ப டிராவிட் நீங்க பாத்தீங்கன்னா நாட் த மோஸ்ட் அக்ரெசிவ் பெர்சன். ஆனா பயங்கர அக்ரெசிவ் கிரிக்கெட்டர் தான். ஸோ அக்ரெசிவ் கோச் தான் அக்ரெஷன் எடுத்துன்னு வர முடியும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அது உல்டால போகும்.
ப்ரெஷர் பயங்கரமாக டெவலப் ஆகும் ஒரு டீமில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பேனிக் மூமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நான் பண்ண போகிற ஒரு ஒரு தவறுக்கும் இவர் ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்ததுன்னா அந்த ஒரு ஒரு கேட் ஆன் த வால் அப்ரோச்லேயே நான் இருப்பேன். ஃப்ரீயாக அது ஒரு ஃப்ரீடம் இருக்காது எனக்கு. ஐ திங்க் ஸோ. நான் மீண்டும் சொன்னது இப்போ ஸ்ரீலங்காவில் தோத்துட்டோம் ஆக்சுவலி. அது ஒரு அப்செட் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் மோஸ்ட் டஃபஸ்ட் டூர் நான் கம்பீரை வந்து ஆர் நம்ம எல்லாருமே எங்கே கம்பீரை வந்து பார்த்து கணிக்கலாம்னா இந்தியா டூர் டு ஆஸ்திரேலியா வரப்போகுது டிசம்பரில். தட் இஸ் கோன் பி ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டூர்ஸ் ஃபார் எனி கோச். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து உள்ள வந்த என்ட்ரி பாயிண்ட்டு ஒரு பயங்கரமான கலக்கிட்டு போயிட்டாரு டிராவிட் அப்படின்றதால எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இந்தியன் இதுவே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ்திரேலியா போறீங்களா ஜெயிச்சிருங்க, எங்கே போனீங்கன்னா ஜெயிச்சிருங்க, ஏன்னா நம்ம வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றதுனால ஐ திங்க் அந்த சேலஞ்ச் இருக்க போகுது. ஸோ அக்ரஷன் ஓகே, பட் அக்ரஷன் நான் மீண்டும் எங்கே அக்ரெசிவாக இருக்கணும், எங்கே டிஃபென்சிவாக இருக்கணும், இந்த காம்பினேஷனில் கம்பீர் ஒர்க் பண்ணாதான் இந்தியன் டீம் சூப்பராக பண்ணும். உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் அப்படின்னா நீங்க யாரை சொல்வீங்க? நீங்க கூட விளையாண்ட பிளேயரா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப ரசிச்ச ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரா இருக்கலாம். ஸோ ஹூ இஸ் யுவர் ஃபேவரட்? எனக்கு ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டிங் காட் அப்படின்னு சொன்னோம்னா விவியன் ரிச்சர்ட்ஸ், சார் விவியன் ரிச்சர்ட்ஸ், வெஸ்ட் இண்டியன் லெஜெண்ட். ஏன்னா அவர் பண்ண ஒரு ஹெல்மெட் இல்லாமல் ஆடினாருங்க. அதெல்லாம் வந்து இம்பாசிபிள் டு திங்க். இன்னைக்கு மாடர்ன் டே கிரிக்கெட்ல வந்து ஒரு மேட்ச் ஏதோ லோக்கல் மேட்ச், இன்டர்நேஷனல் மேட்ச் கூட சொல்லு, லோக்கல் மேட்ச் ஹெல்மெட் இல்லாமல் போய் ஃபாஸ்ட் பாலர் ஆட முடியுமான்னு கேட்டால் முடியாது. நிறைய பேர் 90% காலி. ஸோ அல்டிமேட்லி அந்த ஹெல்மெட் இல்லாம அந்த மாதிரி ஒரு டாமினேட் பண்ணது ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு வந்து அந்த சிம்ம சொப்பனமா இருந்தது. அந்த ஸ்வாக் டு த விக்கெட், அவர் நடந்து வந்து விக்கெட் அப்படி டாப் பண்றது, அதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப சின்ன பையன் விவரிச்சு நான் அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் பட் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் இருந்தாரு, அந்த கேம் நம்ம ஆடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. என்னோட கூட இல்ல, அவரோட கூட நான் ஆடினதுல சச்சின் டெண்டுல்கர் ஆப்வியஸ்லி. ஐ திங்க் ஐ cannot திங்க் ஆஃப் எனி அதர் கிரிக்கெட்டர் ஹூ கேன் பி அப்சல்யூட்லி அந்த பேட்டிங் ஆடும்போது ஒரு பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இன்னும் எங்கேயுமே வீக்னஸ் இல்லாத மாதிரி ஒரு பிளேயரா இருக்காரு அப்படின்னு ஒரு நெட்ஸ்லயே ரசிச்ச ஒரு இது எக்ஸ்ட்ராடனரி பர்சன். அஸ் பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் பர்சன். அது அட்மயர் பண்ண கிரிக்கெட்டர்ஸ்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் எக்கச்சக்கமா நீங்க போட்டுட்டே இருக்கலாம். வசீம் அக்ரம்லாம் நான் வசீம் அக்ரம் எகென்ஸ்டாவே ஆடினேன். நான் அதை நினைச்சே பார்க்கல. ஏன்னா அவர் டிவியில பார்க்கும்போதே பயமா இருக்கும். வசீம் அக்ரம் போலிங் நம்மலாம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், ஐயோ வசீம் அக்ரம் வந்து போடுறாரு டென்ஷனு. ஸோ அதெல்லாம் அட்மயர் பண்ண கிரிக்கெட்டர்ஸ். பட் என்னோட டாப் 2 will always be சார் விவியன் ரிச்சர்ட்ஸ், நெக்ஸ்ட் சச்சின் டெண்டுல்கர். சார் நீங்க நிறைய பெரிய பிளேயர்ஸ் பத்திலாம் சொன்னீங்க. ஸோ அந்த காலத்து கிரிக்கெட்டர்ஸ் வந்து நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் கடந்து தான் வந்து ஃபீல்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதே சேலஞ்சஸை வந்து இப்போ இருக்கிற பிரசன்ட் பிளேயர்ஸ் வந்து எப்படி பார்க்குறாங்க? ஸோ ஹவு டு யூ see the old அந்த காலத்து கிரிக்கெட்டர்ஸ் வர்சஸ் இந்த காலத்து கிரிக்கெட்டர்ஸ்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம்பேர் பிகாஸ் எவ்ரி ஈரால ஒரு சேலஞ்ச் இருந்தது. நீங்கள் அந்த கால கிரிக்கெட்டர்ஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி ஹெல்மெட்ஸ் ரொம்ப எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. விக்கெட்ஸில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா பிராட்மேன் டைம்லலாம் போனீங்கன்னா வந்து ஒரு விக்கெட்ஸே அன்பிரிப்பேர்டு. ஸோ அது வந்து மழை பெஞ்சாலும் அந்த ஈரத்தோட ஆடணும் அப்படின்றதுலாம் இருந்தது. அதை தாண்டி தாண்டி ஒரு ஒரு ஈராலையும் டிஃபிகல்ட்ஸ் இருக்குது. இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ஆஃப் கிரிக்கெட் டு பி ஆனஸ்ட் வந்து ஒரு கால கபில் தேவ் அவர்கள்லாம் ஆடின காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து மொத்தமே ஒரு 30 ஓடிஐ ஆடி இருப்பாங்க. ஒரு 8லேருந்து 10 டெஸ்ட் மேட்ச் அப்படின்னீங்கன்னா 200 நாள் கிட்ட ஓய்வு இருந்தது. 100 நாள் கிரிக்கெட் ஆடினாங்க. நீங்க உள்டால போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. 200 நாள் கிரிக்கெட் ஆடுறோம், 100 நாள் ஓய்வு. அதையும் தாண்டி வந்தீங்கன்னா ஐபிஎல் இல்ல லோக்கல் அந்த மாதிரி இதெல்லாம் ஸோ ஃபிட்னஸ்ன்றது நீ இல்லாமல் ஆடவே முடியாது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம்பேர் த இயராஸ். பட் ஐ ஸ்டில் ஃபீல், அதாவது சினிமா ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், கிரிக்கெட் ஆகட்டும், எனக்கு வந்து ஐ ஸ்டில் ஃபீல் த கோல்டன் ஈரா 70s and 80s. அது வந்து அது என்னமோ மைண்ட்ல எனக்கு வந்து அந்த ஈராவை வந்து பீட்டே பண்ண முடியாது. இன்னொன்று ப்ராபப்ளி அந்த ஒரு கிரியேட்டிவ் ஒரு வேர்ல்டில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இன்னைக்கு ப்ராபப்ளி ஒரு மெஷின், ஒரு மோரலஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு ரோபோ மாதிரி நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, இன்க்ளூடிங் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஐ வுட் கோ பேக் டு 70s and 80s as the best time of cricket. சார் அடுத்த கேள்வி வந்து நீங்க கிரிக்கெட்டரா இருந்தப்போவும் சரி, இப்போ கமெண்டேட்டராகவும் இருக்கீங்க. ஸோ நீங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க? காம்ப்ளிமெண்ட்ஸை எப்படி ஃபேஸ் பண்றீங்க? அண்ட் கிரிட்டிசிசம்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி நீங்க இதை பாக்குறீங்க? காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து ஃபேஸே பண்ணுவாங்க. இட்ஸ் ஈஸி. ஒருத்தர் வந்து நீங்க சூப்பரா இருக்கீங்க, ஆஹா உங்களை மாதிரி ஆட முடியாது, ஆஹா நீங்க இது மாதிரி, இட்ஸ் ஈஸி டு அக்செப்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். கிரிட்டிசிசம் வந்து யூ நீட் டு பி, அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து அந்த கிரிட்டிசிசம் எங்கே இது வருது அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு நிறைய ஹேட் கிரிட்டிசிசம் தான் இருக்கு. மோர் தென் வெல் விஷர் வந்து நீங்க இதை கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றதை விட எனக்கு ஒன்று பிடிக்கல அதனால உங்க கண்டென்ட் பிடிக்கல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் சொல்றாங்க. அண்ட் ப்ராட்காஸ்டர் இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் ஆஃப் த மேட்சஸ் வந்து ஒரு டாப் பிளேயரை பத்தி நான் ஏதோ சொல்லிட்டேன். ஐ வாஸ் வெரி ஓப்பன் அபவுட் இட்.
டக்குன்னு எனக்கு என் குரூப்ல இருந்து ஒரு 4 ஃப்ரெண்ட் நீ எப்படி அது சொல்லலாம் அப்படி இப்படின்லாம் இட்ஸ் வெரி காமன். நம்ம ப்ராட்காஸ்டிங்கா ஒரு விஷயம் நம்ம பேசும்போது அதற்கான ரியாக்ஷன்ஸ் அந்த பக்கம் வரும். கமெண்ட் செக்ஷன்ல இதெல்லாம் போட்டுருவாங்க. ஜால்ரா அப்படின்னு. தோனி வந்து செம்ம கேப்டன். தோனி மாதிரி லீடர் இல்லைனா இவர் வந்து ஜால்ரா அடிக்கிறாரு. சரி, நம்ம சாதிச்ச ஒருத்தரை பத்தி அவருடைய சாதனைகளை பேசும்போது அது எப்படி ஜால்ரா இருக்கும்? நான் தோனி வந்து கிரேட் கேப்டன் ஜால்ரா. இட்ஸ் அ ஃபேக்ட்ங்க. இட்ஸ் அ ஃபேக்ட். அதே மாதிரி இப்ப அது யார் ஜால்ரா யார் அது மோசமான கமெண்ட்னு சொல்லுவாங்கன்னா தோனி ஹேட்டர்ஸ் சொல்லுவாங்க. இல்ல விராட் கோலி மாதிரி ஒரு பேட்ஸ்மேனே கிடையாது. ஒரு ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி பேட்ஸ்மேன் நான் சொன்னேன்னா விராட் கோலி ஜால்ரான்னு யார் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே விராட் கோலி ஹேட்டரா இருப்பான். ஒரு ரோஹித் சர்மா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர். ஸோ இதெல்லாம் நம்ம தள்ளி விட்டு போயிடணும். வி ஷுட் நாட் ரியாக்ட் ஃபார் ஆல் திஸ் திங்ஸ். அண்ட் எங்க கமெண்ட்ரில அந்த சேலஞ்சஸ் நிறைய வரும். ப்ராட்காஸ்டர் கிரிக்கெட்டரா அஃப்கோர்ஸ் வித்தின் அ ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே நிறைய கிரிட்டிசிசம். நீங்க அட்லீஸ்ட் ப்ராட்காஸ்ட்ல பாத்தீங்கன்னா வெளிலேருந்து வருது. உங்களுக்கு சோஷியல் மீடியாலேருந்து வரும் ஒரு வாட் எவர் இதுன்றது. பட் கிரிக்கெட்டரா ஒரு வந்து உங்களுக்கு வித்தின் த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே வந்து அந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும். சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் கோச்சஸ் வந்து இன்ஃபேக்ட் தே வில் டெல் யூ உன்னோட மிஸ்டேக் தான் ரொம்ப குரூஷியலாக போயிடுச்சு மேட்ச் உதப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஸோ மைண்ட் ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங். அண்ட் ஸோ அதனால இன்னைக்கு நான் ப்ராட்காஸ்டா ஐ டோன்ட் ஈவன் கோ இன் டு த கமெண்ட்ஸ் அண்ட் சீ அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை நான் என்ன அது எனக்கு மைண்ட்ல என்ன தோணுதோ அதை பேசிட்டு நடக்கிற விஷயம் நம்ம ஒப்பீனியன் சொல்லிட்டு நான் போவேன். அடுத்த கொஸ்டின் வந்து நீங்க இவ்ளோ ஓப்பனா ஃப்ராங்கா பேசுறதுனால நான் இந்த கொஸ்டின் வந்து கேக்குறேன். How do you see the future of Indian cricket? I want to see it bright and shining. To be honest, like every cricketing fan or as a former Indian cricketer. பட் இட்ஸ் எனக்கு என்னமோ தெரியல. எனக்கு கொஞ்சம் இந்தியா கொஞ்சம் சேலஞ்ச் இருக்குமோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் நம்ம ரொம்ப ஹை பாயிண்ட்ல நம்ம போயிட்டோம். ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால. ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில கிரிக்கெட்டர்ஸ்லாம் நம்ம T20 அட்லீஸ்ட் ஒரு ஃபார்மெட்ல வந்து விராட் கோலி இல்லை, ரோஹித் சர்மா இல்லை, ஜடேஜா இல்லை. அண்ட் ஹவு மெனி இயர்ஸ் அவங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஓடி ஆட போறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நியூ செட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் வராங்க, நல்லா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் எப்பவுமே இப்ப என்னன்னா பிக்கஸ்ட் சேலஞ்ச் இந்தியா ஃபேஸ் பண்றது எக்ஸ்பெக்டேஷன். இப்ப நான் ஒரு போன படம் நடிச்சேன், ஒரு சில்வர் ஜூப்ளி அடிச்சிட்டேன்னா அடுத்த படம் வரும்போது எனக்கு தானே ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். இப்ப நீங்க அடுத்த கட்டத்துக்கு இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு அது ஒரு ப்ரெஷரா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாத்துக்குமே பெஞ்ச் மார்க் நம்ம ஊர்லன்னா சிம்பிளா ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுப்பாங்க. இவர் ஏன் பெஸ்ட் கேப்டன்? இப்ப தோனி நம்ம ஏன் சொல்றோம்னா ஐசிசி டிராஃபி வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் 2007ல ஒன்று வின் பண்ணோம், 2011ல ஒன்று வின் பண்ணோம், 2013ல ஒரு ஐசிசி டிராஃபி. ஸோ நீங்க எவ்வளவு டிராஃபி அடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கணக்கு வச்சு தான் இதுதான் பெஸ்ட் டீம், இந்த டீம் தான் நிறைய டிராஃபி அடிச்சது அப்படின்றதுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வந்தாச்சு. அடுத்தது எப்ப இன்னும் ஒரு வருஷம் ப்ராப்ளி இந்த வேர்ல்ட் கப்பை பத்தி பேசிட்டு இருப்பாங்க ஃபேன்ஸ் எல்லாம். ஏப்பா என்னப்பா ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சு அடுத்த கப் எப்பப்பா அப்படின்னு கேட்க வந்துருவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்ததுனால எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட்ஸ் மோர் ப்ரெஷர் அப்படின்றதுனால இந்த செட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் கோயிங் டு ஃபீல் லாட் ஆஃப் ஹீட். அண்ட் எனக்கு நான் திருப்பி சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா நெக்ஸ்ட் இந்த 1-2 ஐசிசி டிராஃபி எப்படி பண்றாங்கன்றது ரொம்ப குரூஷியலான ஒரு ஃபேக்டர் ஆஃப் இந்தியா. பட் நல்லா பண்ணுவாங்க. நான் மீண்டும் சொல்லி எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பட் விராட் இடத்தை நிரப்புறதோ ரோஹித் சர்மா இடத்தை நிரப்புறதோ ஒரு T20 கிரிக்கெட்லாம் இட்ஸ் கோயிங் டு டேக் சம் டைம். ஸோ நான் ரியலிஸ்டிக்காவும் நான் யோசிக்கிறேன். ஸோ எஸ் சார். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நீங்க ஆல்ரெடி தோனி பத்தி பேசியிருந்தீங்க. ஸோ மறுபடியும் தோனி பத்தி கேள்வி கேட்காம இருக்கவே முடியாது. மஞ்சள் கலர் டிஷர்ட்டுங்க கேட்காம எப்படி இருப்பீங்க? ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி ரூமர்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. தோனி வந்து அன்கேப்ட் பிளேயரா வந்து உள்ள மறுபடியும் இறங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஐபிஎல் சீசன்ல தோனி விளையாடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா விளையாடுவாரு. என்ன டவுட் உங்களுக்கு? ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீ ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் சர்ஜரி பண்ணி ரெடி பண்ணிட்டாரு அப்படின்றதுனால அண்ட் 1 or 2 இயர்ஸ் டெஃபினட்டா தோனி விளையாடுவாருன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த அன்கேப்டு கேட்டகரின்றது அவரை மாதிரி ஒரு பிளேயர் ப்ராபபிளி வந்தாருன்னா உள்ள இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் பிளேயர்ஸ் வந்ததே கிடையாது. அன்கேப்டு கேட்டகரினா இது வரைக்கும் இந்தியாவுக்கு ஆடாத பிளேயர் ஒரு அன்கேப்டு கேட்டகரியில் வருவாங்க. இந்தியாவுக்கு ஆடி ஒரு ஆளுமை மிக்க பிளேயர் திருப்பி ஒரு கேப்டு கேட்டகரியில் வருது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சிஎஸ்கேக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து அன்கேப்டு கேட்டகரியை நீங்க ஒரு 4 கோடி ரூபாயிலையும் எடுத்துடலாம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா தோனிக்கு ஒரு 12 கோடி ரூபாய் செலவழிச்சாங்க. இப்போ அதே தோனி எனக்கு 4 கோடி ரூபாயில கிடைக்கிறாரு அப்படின்ற போது அவங்களுக்கு அந்த மீதி இருக்கிற ஒரு 8 கோடி ஆர் வாட் எவர் அதை வந்து வேற பிளேயருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க தோனி அந்த விலையில எடுக்கிறது. தோனி யோசிச்சு பாருங்க 4 கோடியில கிடைப்பாரு. ஸோ ஐ திங்க் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒருத்தர் கேப்டு கேட்டகரினா என்ன, நீங்க அவர் உங்க கண்ட்ரிக்கு விளையாடி இருக்கீங்க, ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது. அவர் 5 வருஷமா கண்ட்ரிக்கு விளையாடல அப்படின்றதுனால அன்கேப்டுன்றது மாத்துறதுல இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. நான்லாம் தோனி இனிமே அன்கேப்டு கேட்டகரியில் யோசிக்க முடியல என்னால. ஏன்பா அவர் கையாலே எத்தனையோ பேர் கேப் கொடுத்துருக்காரு, எத்தனையோ டிராஃபியா வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்றதுனால என் மைண்ட்ல அவர் கேப்டோ அன்கேப்டோ என்னைக்குமே எனக்கு கேப்டு தான் அவர் அந்த கேட்டகரி.
பட் இது ஒரு அட்வான்டேஜ். இது வந்து சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி. அது நடந்தால் டெஃபினட்டா இட்ஸ் அ வெரி பிக் அட்வான்டேஜ். நான் மீண்டும் சொல்ற மாதிரி குறைந்த விலைக்கு நிறைவான ஒரு தோனின்னு தான் நம்ம சொல்லுவோம். Sir, moving on to the last question. So, upcoming series பங்களாதேஷோட எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? முன்னாடி இதை கொஞ்சம் ஒரு 2 மாசம் முன்னாடி கேட்டீங்கன்னா அடிச்சு தூக்கும் அப்படின்றத சொல்லலாம். இப்போ வேற 2 விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு வாங்கினாங்க. ஸ்ரீலங்காவில் போய் பங்களாதேஷ் பாகிஸ்தான் போய் பாகிஸ்தான் அடிச்சிட்டாங்க. ஸோ 2 மேட்ச் பங்களாதேஷ் வச்சு செஞ்சுட்டு வந்திருக்காங்க பாகிஸ்தான் அவங்களோட ஹோம் சீரீஸ்ல ரொம்ப ரேரா தான் தோத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் டைம் தேவ் லாஸ்ட் இட் நினைக்கிறேன். ஸோ பங்களாதேஷ் ஒரு நல்ல ப்ரிப்பேர்டு ஸ்பேஸ்ல வராங்க. பட் ஸ்டில் ஹோம் சீரீஸ் இந்தியா என்னைக்குமே பார்த்தீங்கன்னா கெத்து வேற லெவல். நம்ம ஊர் நம்ம கெத்துன்ற மாதிரி நம்ம கோட்டைக்குள்ள வந்துட்டீங்கன்னா வேற மாதிரி தண்ணிக்குள்ள இருக்கிற முதல்ல மாதிரி சொல்லுவாங்க கமெண்ட்ரியில். ஸோ ஐ திங்க் பட் ஸ்டில் இட்ஸ் பெட்டர். வி ஷுட் நாட் அண்டர் எஸ்டிமேட் பங்களாதேஷ். நல்ல ஒரு இது இருக்கு. அண்ட் அகெயின் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்றனால ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்காங்க. ஒரு கன்வின்சிங் விக்டரி. ஏன்னா நம்ம ஒரு ஐசிசி ட்ராஃபி நம்ம பேசும்பொழுது ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் வந்து விரும்பக்கூடிய ஒரு ஐசிசி ட்ராஃபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். இது ஏன் நீங்க கேட்கலாம். ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் இங்க ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் இல்லையே சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் நீங்க WTC அதாவது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி வின் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஸ்பெஷல்னா, இப்போ ஒன் டே எடுத்துக்கோங்க. ஒரு நாள் மேட்ச்னு எடுத்தீங்கன்னா ஒரே நாள்ல சும்மா ஒரு 3-4 மணி நேரம் நல்ல கிரிக்கெட் ஆடினா நான் கப் அடிச்சிடலாம். T20 கிரிக்கெட் எடுத்தீங்கன்னா நான் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நல்ல கிரிக்கெட் ஆடினா கப் அடிச்சிடலாம். ஆனா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நீங்க 5 நாள்ல 4 நாள் நல்ல கிரிக்கெட் ஆடணும். அப்போ மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் கிரிக்கெட் எங்க ஆடணும்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல தான் ஆடணும். ஸோ அந்த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் கிரிக்கெட்டை டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி இந்தியா அந்த கப் அடிச்சாங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுக்கு இந்த சீரீஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே நீங்க பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அடுத்து ஆஸ்திரேலியா ரொம்ப டஃப் சீரீஸ் வருது டெஸ்ட் மேட்ச். அதனால இந்த WTC அடிச்சார்னா கம்பீர் வேற லெவல் கோச்சுங்க. ஐ வில் கிவ் இட் டு கம்பீர். சார், அப்போ பங்களாதேஷ் சீரீஸ்ல இருந்து பேக் டு பேக் உங்களோட வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி நீங்க ஒரு பெரிய கேப் விட்டுட்டீங்க. ஸோ இதுக்கு மேல நீங்க கேப் எல்லாம் விட வேணாம். நீங்க பேக் டு ஃபார்ம் வந்து களத்துல நீங்க வந்து இறங்கணும் அப்படின்றது தான் எங்க ஆசை. அது 100%. நீங்க பாத்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பேசுறதுக்கும் ஒன்றும் ஒரு கண்டென்ட்டே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா இந்தியா கிரிக்கெட் ஆடும்போது எக்கச்சக்க கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கும் பேசுறதுக்கும். இப்போ வந்து பங்களாதேஷ் சீரீஸ்லேருந்து ஒரு துவக்கம் கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால பேசுவோம். நிறையா இருக்குங்க. நம்ம சகோஸ்லாம் வெயிட்டிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாரின்னு சொல்லிட்டேன். இப்போ பட் ரொம்ப பிஸியான ஒரு ஷெட்யூலை நம்ம கிரியேட் பண்ணுவோம். கண்டிப்பா எக்கச்சக்க வீடியோஸ் இஸ் வெயிட்டிங். தேங்க்யூ சார்.